அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பெரிய நாட்டத்தினால் நாட்களிலே சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ர்லில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல நல்ல கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திரல் புரிந்து கொண்டே இருக்கிறான். இனி வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற அமர்வுகளில் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, த வேர்ல்ட் பெஸ்ட் டேஸ் அப்படின்ட்டு சில நாட்களை நம்ம பார்க்க போறோம். என்ன அர்த்தம்? த வேர்ல்டு பெஸ்ட் டேஸ்னா உலகத்திலேயே சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும்? நல்லா பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் பிறந்த நாள், இல்லைன்னா யாரையாவது சந்திச்ச நாள், இல்ல மறக்க முடியாத நாள், இப்படின்ட்டு பல நாட்கள் வரும். ஆனால் அல்லாஹு தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகத்துடைய நாட்கள்லேயே சிறந்த ஒரு 10 நாளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நாட்களுடைய ஆரம்பத்துல நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அரபு மாதங்கள் எத்தனைப்பா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். கடைசி மாதத்துடைய பேர் என்ன? சரி. நாம இன்னைக்கு இந்த ஜும்மாவுடைய அதாவது துல் கஅதாவுடைய கடைசி நாளில் இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? துல் கஅதா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் துல்ஹஜ்ஜுடைய முதல் நாள். சரிங்களா? இப்ப நம்ம அப்பல முன்ன சொன்னேன் இல்லையா, உலகத்திலேயே பெஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் தான் உலகத்திலேயே என்ன செய்யும், பெஸ்ட் சிறந்த நாளாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்விற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்லேயே மிக சிறந்த மிக விருப்பமான நாள் எது அப்படின்னா துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்துல நோன்பு வச்சோம். ரமலானுடைய பெருநாட்களை ரொம்ப ஹாப்பியா நம்ம கொண்டாடணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னாடி முஸ்லீம்களாகிய நமக்கு, முக்மின்களாகிய நமக்கு இரண்டாவது பெருநாள் என்ன? ஈதுல் அல்ஹா. ஈதுல் அல்ஹா, தியாக திருநாள். அதுக்குடைய அழகான அர்த்தம் என்ன? தியாக திருநாள். உண்மைக்கே அந்த தியாக திருநாளுக்கு பின்னாடி பல வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. இனி வரக்கூடிய ஜும்மாவில் அதை பத்தி நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது முதல் 10 நாளுடைய உலகத்திலேயே மிகச்சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய முதல் 10 நாளின் சிறப்பு என்ன, அந்த சிறப்பான நாட்கள்ல நாம எப்படி அமல் செய்யணும், அந்த அமல் செஞ்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் இன்ஷா அல்லாஹ். அதனால நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிறந்த இந்த 10 நாட்கள்ல நம்மள அல்லாஹு தஆலா ஹயாத்தா உயிரோட நம்ம வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த 10 நாட்கள்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யணும். போன வருஷம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல இருந்தவங்க இந்த வருஷம் இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேர். நம்மளுடைய ஸ்ட்ரீட், நம்மளுடைய தெருவுல, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ரிலேஷன்ஸ்ல எத்தனையோ பேர் அவங்களுடைய அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று சென்றுட்டாங்க. அவங்களெல்லாம் அல்லாஹு தஆலா இது பண்ணிட்டு நம்மள ஒரு ஹயாத்தா ஒரு உயிரோடு இன்னைக்கு நம்ம உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னா அல்லாஹ்விற்கு அதிகமா நம்ம நன்றி செலுத்தணும். இதே ஹயாத்து அடுத்த துல்ஹஜ்ல நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு இதுவாகவும் சொல்ல முடியாது. 100% உண்மையாகவும் சொல்ல முடியாது. இருப்போம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹுடைய கையில தான் நமக்கு இருக்குது. அடுத்த துல்ஹஜ்ஜுடைய மாசம் நம்ம அடைவோமா அப்படின்னு சொல்றது அல்லாஹுடைய நாட்டத்துல இருக்குது. ஆக இப்ப இந்த தருணத்துல இந்த நாட்களை நல்ல முறையில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுதான், ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. அது போல ஒரு நஷ்டம் எதுவுமே கிடையாது. இப்போ உதாரணமா ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க, இல்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இல்ல வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாய்ப்பை நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த கேள்விக்கு பதில் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்மளால பேசுறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருந்தாலும் பரவாயில்ல, திக்கி திணறினாலும் தவறா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை
பயன்படுத்திக்கிறணும். ஸ்டேஜ் பயம் எப்பயுமே நீங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, பல்லிகு அன்னி வலவ் சத்தமா சொல்லலாமே, பல்லிகு அன்னி. எதனால சொல்றாங்க தெரியுமா? நான் 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 சொன்னத மத்தவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சிறிய விஷயமா இருந்தாலும் எடுத்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, அந்த பேச்சு திறமை எல்லாருக்குமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம எத கேட்கிறோமோ, அத மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்ல நம்ம அத அப்சர்வ் பண்ணணும். நல்ல கேட்கிறதெல்லாம் நல்ல மனசுல ஏத்திக்கிறணும். ஓ! இந்த விஷயமோ வேர்ல்டுல இவ்ளோ பெஸ்ட் நாள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இவ்ளோ சொல்லிக் குடுத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புரிதல் தன்மைய நாம உள்வாங்கிக் கொண்டு, நாம செயல்படுத்தி மத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லணும். சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க. அல்லாஹ் சஹாபி இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்த நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள்ல செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாத விடவுமா சிறந்தது? ஜிஹாதுனா யாருக்கு தெரியும்? ஜிஹாதுனா என்ன அர்த்தம்? புரியல. போர்னா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது. அல்லாஹ்வுடைய பாதையெல்லாம் புரியுதுங்களா? எதிரிகளிடத்துல கண்டிப்பா அந்த போர்க்களத்துக்குள்ள போனோம்னா, நமக்கு உயிர் கண்டிப்பா போயிரும் அப்படிங்கிற அச்சம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தும் உயிர் பயம் இருந்தும் அந்த போர்க்களத்துக்குள்ள போகிறவங்களுக்கு போகக்கூடிய அந்த அமலுக்கு பேர் தான் ஜிஹாது. அந்த சஹாபாக்களிடத்துல ஜிஹாதுன்னா அவ்வளவு நேசிப்பாங்களாம். உயிர் கொடுக்க யாராவது விருப்பப்படுவோமா? யாராவது 2 பேரும் சண்டை போட்டாலே நம்ம என்ன செய்வோம்? நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்ட்டு நம்ம பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு இழப்போ, ஏதாவது ஒரு இழிவோ ஏற்பட்டுருமேயானால், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? உயிரை கொடுப்பதற்கு கூட தயாரா இருப்பாங்க. அதனால தான் அந்த சஹாபிகள் இப்படி கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, ஜிஹாத விடையுமா இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் சிறந்தது அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிஹாதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்துல அவ்வளவு சிறந்ததாம். சுப்ஹானல்லாஹ். இது வார்த்தையால இல்ல, உள்ளபூர்வமா நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் உணர்ந்துக்கிறணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க, இந்த பதில சொல்லிட்டு, ஆனால் 2 அமலை தவிர. என்ன அமல்? ஒருத்தரு போர்க்களத்துக்குள்ள போறாரு, தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணிட்டாரு, தன்னுடைய செல்வத்தையும் அந்த போர்க்களத்துல தொலைச்சிட்டாரு. இவங்க 2 பேரை தவிர ஜிஹாதுக்கு சமமாக, ஜிஹாதை விட சிறந்தது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யக்கூடிய, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளில் செய்யக்கூடிய அமல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த பெஸ்ட் டேல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செய்யக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள். சரிங்களா? அதை நிறைய நீங்க நல்லபடியா நீங்க ஈமான் கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா, அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளும் நம்மளால எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அமல் செய்ய முடியுமோ கண்டிப்பாக செஞ்சிடணும்ப்பா. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானதுன்னா, இப்போ உதாரணமா உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு எழுதி கூட, இல்ல ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா, நம்ம எவ்வளவு மும்முரமா செய்வோம். ஐயோ! அவங்க சொல்லிட்டாங்களே, அந்த அக்கா சொல்லிட்டாங்களே, என் ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டாளே, என்னுடைய பெஸ்டி இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரொம்ப இது பண்ணி ரொம்ப அதுல ஈடுபாடா நம்ம செய்வோம். நம்மள படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான், மற்ற நாட்கள அமல் செய்றத விட இந்த 10 நாள் தான், அது ரொம்ப நாள்லாம் கிடையாது. இந்த 10 நாள் நீங்க அமல் செய்யுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா நீங்க ஆயிடுவீங்க. ரொம்ப பிடிச்ச அமலா ஆயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அமலில் அந்த நாட்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும். ஏன் 10 நாள் சிறந்ததுன்னு தெரியுமா? ரமலான் ஏன் சிறந்ததா ஆச்சு? ரமலான்ல நமக்கு என்ன இறக்கப்பட்டுச்சு? குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அதுல ரமலானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ர் இரவுல தான் நமக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அப்படிதானே? 30 நாள் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சா? இல்ல லைலத்துல் கத்ர் இரவுல. அப்ப லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதுனால தான் ரமலான் சிறந்ததா ஆயிடுச்சு. ஆனா லைலத்துல் கத்ர் இரவு எந்த நாள்னு யாருக்காவது தெரியுமா? கடைசி 10 நாள்ல தான் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கோங்கன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. 27, 25, 23, 21. ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள்ல வெளிப்படையாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, அரஃபாவுடைய நாள் என்று 9வது நாள் வரும். சரிங்களா? இந்த 1வது பிறை அப்படின்னா பிறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது பிறையில நாம வைக்கப்படும். சரிங்களா? அந்த அரஃபா நோன்பு இருக்கிறதின் காரணமாக துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் சிறந்தது. அரஃபா நோன்புடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் அது தனி பயான் பேசுவோம். அரஃபா நோன்பு வச்சா என்ன நன்மை தெரியும்? 2 வருடம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். 2 வருடம்
முன்பின் பாவங்கள், அதாவது நம்ம ஒரு வருஷம் இதுக்கு முன்னாடி 2023ல பாவம் செஞ்சிருப்போம்ல, அந்த பாவமும் 2025ல செய்ய போற பாவமும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வே டிக்ளேர் பண்ணிட்டான். நீ என்னைக்கு உருப்பட மாட்ட, எப்படி நீ பாவம் செஞ்சுட்டு தான் இருப்ப. இன்னொன்னு என்ன தெரியுமா, அவன் அல்லாஹ் முடிவு பண்றதை விட அல்லாஹ் நம்மளை அப்படிதான் படைச்சிட்டான்ப்பா. ஆதமின் மக்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். நீங்க நபிமொழி படிச்சிருக்கீங்க, பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்து மீளுபவர்கள், படிச்சிருக்கோமா? ஆக மொத்தம் மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்யறவங்க தான். அதனால தான் அல்லாஹு தாலா ஒரு வருஷத்துடைய முன் பாவங்களை சேர்த்து மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு நோன்பு அரஃபாவுடைய நோன்பு. எவ்வளவு பெரிய ஒரு பெனிஃபிட் எல்லாம் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா. 2 வருஷ பாவம் நமக்கு மன்னிக்கப்படும். அதனால இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் சிறந்தது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில சிறப்புகளை மட்டும் நான் சொல்றேன். ரெண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துலதான், அந்த அரஃபாவுடைய நாள்ல தான் ஒரு ஆயத் இறக்கப்பட்டுச்சு. குரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத். என்ன ஆயத் அப்படின்னா, அல் யோம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. என்ன அர்த்தம்? நம்மளுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் என்றால் அரஃபாவுடைய நாளில் இறக்கப்பட்ட அந்த ஆயத்தை கொண்டுதான் நம்மளுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுச்சு. மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுச்சுன்னா எப்படி புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி இந்த மார்க்கத்தை வழி நடத்த எந்த ஒரு நபியும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்மளுடைய நபி தான், நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காத்தமுல் அம்பியா, அவங்களுடைய பெயர். அதாவது நபிமார்களில் முழுமை, அதாவது இறுதி நபி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி குரானுக்கு அப்புறம் ஏதாவது வேதம் வரப்போகுதா? வராது. அப்ப நம்மளுடைய தூதர் இனிமே வரமாட்டாங்க, குரான் வேதம் வராது. அதே போல சட்ட திட்டங்கள் இனிமே ஏதாவது புதுசா எழுத போறாங்களா யாராவது? கிடையாது. அல்லாவே குரான்ல எல்லா சட்ட திட்டங்களையும் சொல்லி காமிச்சிட்டான். அந்த சட்ட திட்டத்தின் வாழ்ந்த நபியையும் நமக்கு காட்டி கொடுத்துட்டான். அதனால அன்றைய நாள் இந்த வசனம் இறங்குனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் பொருந்தி கொண்டேன், இஸ்லாம் மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துடைய இது வரும். அதனால இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் சிறப்பிற்கான இரண்டாவது காரணம், நம்மளுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான். சரிங்களா? மூன்றாவது காரணம் என்ன, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, யௌமுன் நஹர், அந்த நாளுடைய பேர் என்ன? யௌமுன் நஹர். இது எந்த நாள்னா துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள். 10வது நாள்னா நம்ம என்ன என்னது? பெருநாள். அன்னைக்குதான் பெருநாள். நமக்கு பக்ரீத் நாள் என்னைக்கு வருது? துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள். அரஃபா நோன்பு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம என்ன செய்வோம்? பெருநாள் கொண்டாடுவோம். அன்னைக்கங்க நம்ம என்ன செய்வோம்? குர்பானி கொடுப்போமா? சாப்பிட்றதா ஞாபகம் வரும் என்ன? குர்பானி கொடுப்போம். அதுக்கு பேரு உதுஹியா அப்படின்னு சொல்லுவாங்க, குர்பானின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அன்றைய நாளுடைய இன்னொரு பேர் என்னன்னா யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுதல். யௌமுன் நஹர் அப்படின்னா அன்றைய நாள் குர்பானி கொடுப்பதின் காரணமாக. இந்த இது குர்பானியுடைய சிறப்புகள்லாம் தெரியும் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அதை பத்தி நம்ம பயான் பண்ணுவோம். அன்றைய நாள் அந்த அறுத்து பலியிடுததின் காரணமாக, அது நம்ம இந்த தமிழ் வார்த்தை கேட்கும் பொழுது இது என்ன பலியிடுதா அப்படின்னு ஒரு இதுவா இருக்குது இல்ல. ஆனா அன்றைய நாள் பாருங்களேன், எந்த ஏழையும் பசியோடு இருக்க மாட்டான். ஏன்னா குர்பானியுடைய கறியை நாம மட்டுமா சாப்பிடணும்? மூன்று பங்குகளா நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். ஒன்று நமக்கு, எப்படி நம்ம கொஞ்சம் சாப்பிடணும்ல, நமக்கு வேணும் இல்ல, குர்பானியை எல்லாமே நம்ம இது பண்ணிக்கிறலாம். ஆனா சட்டதிட்டம் 3 பங்கா வைக்கணும். ஒன்று நமக்கு, 2வது உறவுகளுக்கு. அப்பதான் பார்த்தாச்சா அந்த உறவு, அந்த ரிலேஷன் நமக்கு சண்டை போட்டுச்சு, அந்த கொடுக்கவே கூடாது. எம்மாடி இந்த வீட்டுக்கெல்லாம் கொண்டுவே போகக்கூடாது. அன்னைக்கு எப்படியெல்லாம் பேசுனா மஆதல்லா. நம்மளுடைய பெருநாளுடைய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லோரிடமும் அன்பு பாராட்டுதல். உறவுகளிடத்துல அன்றைய நாள் போய் சலாம் சொல்லணும். அன்றைய நாள் நம்மளுடைய அன்பளிப்புகளை பரிமாறணும். அந்த குர்பானியுடைய நோக்கமே, அந்த கறியுடைய அந்த இறைச்சியின் நோக்கமே அதுதான். 2வது பங்கு உறவுகளுக்கு கொடுக்கணும், 3வது பங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும். நாம என்ன செய்வோம் தெரியுமா? குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி படைத்தவர்களிடத்தில் நம்ம கறியை கொண்டு போய் கொடுப்போம். அப்படித்தானே செய்வோம். என்னன்னா அவங்க உலுஹியா கொடுத்திருப்பாங்க, குர்பானி கொடுத்திருப்பாங்க. நாம பங்கு வச்சுட்டு ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நாம என்ன செய்வோம்? அந்த தெரிஞ்சவங்க ஆயிடுச்சு, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறது, அந்த கறியை கொண்டு போய் குர்பானி கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கும் அவங்கள்ட்டே மறுபடியும் கொடுக்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஒண்ணு வச்சுக்கிருவாங்க, இல்லைன்னா யாருக்கா. அதுக்கு பதிலா நாம என்ன செய்யணும்? முதல்லயே ஏழைகளுக்கு தேடி போய் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், கொடுக்கலாம்.
சமத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அந்த குர்பானியை தாராளமாக காஃபிராக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதுதான் கான்செப்ட். என்ன, அன்றைய நாள் யாருமே காஃபிரோ முஸ்லிமோ நமக்கு விரோதியோ நம்மளுடைய நண்பனோ யாருமே பசியோடு இருந்துடவே கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவு இறைச்சியை கொடுக்கறதா இறைச்சி கொடுக்கலாம், காசு கொடுக்கறது, அன்பளிப்பு கொடுக்கறது, ஏதாவது அரிசி வாங்கி கொடுக்கறது. அந்த பெருநாள்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய இஸ்லாமிய பெருநாளின் கான்செப்டாவே இருக்குது. சரிங்களா? அதனால யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானி என்கின்ற அமல் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள்ல இருக்குது. அதனால் அந்த 10 நாள் சிறப்படையுது. சரிங்களா? இது ஒன்று. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த 10 நாள்ல நம்ம 2 அமல் செய்ய போறோம். முக்கியமான அமல். நிறைய அமல்கள் செய்யலாம், எல்லாம் பொதுவான அமல். இப்போ உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அமல் சொல்லட்டுமா? அதாவது இப்போ உதாரணமா ரமலானுடைய மாதத்துல எடுத்துக்கிறோம். ரமலானுடைய மாதத்துல தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம். யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஜகாத் கொடுக்கலாம். அதுக்கு பின்னாடி கலிமா லா இலாஹ இல்ல 5 கடமைகள்ல கலிமா சொல்லலாம், தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம். ரமலானுடைய மாதத்துல ஹஜ் செய்யலாமா? செய்ய முடியாது இல்ல. ரமலானுடைய மாதத்தை தவிர்த்துட்டு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆகிர், ஷவ்வால் இதுல எதுலையுமே என்ன செய்ய முடியாது? ஹஜ் செய்ய முடியாது. மற்ற அமல்கள் எல்லாம் செஞ்சுக்கிறலாம். ஆனா துல்ஹஜ்ஜுடைய மாதத்துலதான் 5 கடமைகளையும் அழகா நிறைவேற்றலாம். கலிமா சொல்வது, தொழுகை, நோன்பு வைக்கலாம், ஜகாத் கொடுக்கறவங்க ஈஸியா கொடுத்துக்கிறலாம். அதே போல ஹஜ் துல்ஹஜ்ஜுடைய மாதத்துலதான் செய்ய முடியும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவ்வளவு சிறப்பானது. எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய ஒரே மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். அதுல முக்கியமான துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதுல 2 அமல் நம்ம முக்கியமான அமல் சொன்னேன் இல்லையா? ஒன்று என்னன்னா தக்பீர் சொல்வது. தக்பீர் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? தக்பீர்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹு அக்பர். சும்மா திக்ருதா, அல்லாஹு அக்பர். அதுல நம்ம பெருநாள்னு வந்துருச்சுன்னா நம்ம இப்படி தக்பீருடைய வாசகங்கள் எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை கேட்ட உடனே பெருநாள் ஞாபகம் தான் வருதுன்னு. 2 பெருநாளையும் தக்பீர் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம ஈதுல் ஃபித்ரை விட, அதாவது ரமலானுடைய பெருநாளை விட ஈதுல் அல்ஹா இந்த பெருநாளுக்கு தக்பீர் வாஜிபாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 2 தக்பீருக்கு 2 வகை இருக்குது. ஒன்று பொதுவான தக்பீர். நாம நாளையில இருந்து துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறை நாளைக்கு தானே ஆரம்பிக்குது. நாளையில இருந்து இந்த தக்பீரை உங்களால முடிஞ்ச அளவு நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி, ஏதாவது இன்டர்வல் டைம் கிடைக்கும் பொழுது, இல்ல ஏதாவது ஒண்ணு திக்ரு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களால் தக்பீர் சொல்ல முடிஞ்சா தாராளமாக நீங்க சொல்லிக்கிறலாம். சரிங்களா? இது தக்பீர் சொல்ல சொல்ல என்ன நமக்கு ஏற்படும் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்குமா. அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தை எப்போ நான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் போர்ல வெற்றி கிடைக்குதோ, மக்கா வெற்றி, ஹுனைன் போர் வெற்றி, தபுக் போர் வெற்றி, இந்த வெற்றிகள் எல்லாம் ஃபர்ஸ்டா அல்லாஹுடைய தூதருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது என்னன்னா அந்த வெற்றிக்கான அந்த சந்தோஷத்திற்கான முதல் வார்த்தை. அதனால நம்ம தக்பீர் சொல்ல 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 அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய உதவி இல்லாம தானே பலஸ்தீன் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க எல்லாம் பாக்குறீங்களப்பா, ரொம்ப ரொம்ப பிஞ்சு குழந்தைகள், உங்களை போல குழந்தைகளைத்தான். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இஸ்ரேல் அந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க, பார்த்து பார்த்து பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பார்த்து என்ன செய்யறாங்க, குண்டு போட்டு பிள்ளைகளைத்தான் கொள்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்தா தானே அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும். பச்சிளம் குழந்தை ஒரு பிள்ளையெல்லாம் தூக்குறாங்க, கழுத்து இல்லப்பா, ஒரு பிள்ளையை தூக்குறாங்க, கை கால்கள் எலும்பு முறிவு, சிதைந்து முகம், எப்படியெல்லாம் கோரமா கொல்ல முடியுமோ அவ்வளவு கோரத்துல அந்த பலஸ்தீன் மக்களை அந்த எதிரிகள் கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம நல்ல ஆரோக்கியமா, சந்தோஷமா, சுதந்திரமா நம்ம இந்த உலகத்துல இந்த ஊருக்குள்ள நாம இருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு எப்பயுமே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். அதனால தக்பீர் நிறைய சொல்லுங்க. 2வது வாஜிபான தக்பீர் எப்ப சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய முதல் நாள் உங்களுக்கு கண்டிப்பா நான் கேட்பேன். அரஃபா 9வது நாள் காலை ஃபஜ்ர்ல இருந்து ஃபஜ்ர் 9வது நாள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் பெருநாள் ஃபுல்லா, துல்ஹஜ்ஜுடைய 11வது நாள் பெருநாளுக்கு மறுநாள், துல்ஹஜ்ஜுடைய 12வது நாள், துல்ஹஜ்ஜுடைய 13வது நாள், மொத்தம் எத்தனை நாள் சொன்னேன்? 5 நாள். 5 நாள்ல 13வது அஸ்ரோடு தக்பீரை முடிச்சிடணும். ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு தக்பீர் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்.
நீங்க கவுண்ட் பண்ணுங்க மொத்தம் எத்தனை தக்பீர் சொல்லணும்ட்டு. ஒரு நாள் அரஃபாவுடைய ஃபஜ்ர்னா அன்னையுடைய 5 வக்து, ஃபஜ்ர் 5, பெருநாள் அன்னைக்கு ஒரு 5, மொத்தம் 10, பெருநாளுக்கு மறுநாள் ஒரு 5, அதுக்கு 12வது நாள் 5, 20, 13வது நாள் அசுரோட 23, அசுரோட தானே, ஃபஜ்ர் லுஹர் அசுர் 23 வக்து அப்படின்னு கணக்கு பண்ண. 5 நாள்ல 23 வக்கத்துல ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம பெருநாள் தக்பீர் சொன்னோம்ல, அந்த தக்பீரை சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் முஸ்லிம்கள் முக்மீன்கள் எல்லாருமே சொல்லணும். அது வாஜிப். வாஜிப்னா அதனுடைய எது தெரியுது இல்லையா, ஃபர்லுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்ன கட்டாய கடமை ஃபர்லு, ஃபர்லுக்கு அடுத்து வாஜிப். வாஜிபை விட்டோம்னா தண்டனை உண்டு, நல்லா பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லா அந்த தக்பீரை நீங்க கணக்குல வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லா ஞாபகப்படுத்துவோம். சரிங்களா? தக்பீரை நீங்க துல்ஹஜுடைய நாளையில இருந்து சொல்ல ஆரம்பிக்கணும். இது சொல்றது கொஞ்சம் முஸ்தஹபானது. வாஜிபானது இன்ஷா அல்லா நம்ம அடுத்த 2வது அரஃபா நோன்பு அன்னையில இருந்து நம்ம இன்ஷா அல்லா சொல்ல ஆரம்பிப்போம். சரிங்களா? இது முதல் அமல். 2வது ஒரு திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த துல்ஹஜுடைய 10 நாளும் அந்த திக்ரு சொல்லணும். புதுசாலாம் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. என்னன்னா 3ஆம் கலிமா தான் அந்த திக்ரே. 3ஆம் கலிமா என்னது? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அவ்வளவுதான். வலா ஹவுல வலா குவத்த இல்லா கிடையாது. இந்த வல்லாஹு அக்பர் வரைக்கும் அந்த 3ஆம் கலிமாவை கண்டிப்பா துல்ஹஜுடைய முதல் 10 நாள் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சரிங்களா? தக்பீர் சொல்லணும், இந்த திக்ரு செய்யணும். அதுக்கு பின்னாடி என்னென்ன அமல்கள் செய்து கொள்ளலாம் உங்களால முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் தக்பீர் சொல்லியாச்சு, திக்ரு செஞ்சாச்சு. 3வது குர்ஆன் ஓதுதல். நம்ம ரமலான்ல எவ்வளவு ஸ்பீடா குர்ஆன் ஓதணும், இவ்வளவு ஆர்வமா குர்ஆன் ஓதணும். அதே போல இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாள் உங்களால, அது பாத்தீங்கன்னா ஒரு இது என்னன்னா மைனஸ் என்னன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, அதனால ரொம்ப கஷ்டம். லீவ்லயே பயங்கரமா எடுத்து குர்ஆன் ஓதிடுவோம். இதுல ஸ்கூல் டைம் வேற வருதுன்னு, ஆமா ஷைத்தான் அப்படியே தக்கத்திமித்தா மாதிரி அப்படியே தலையை விரிச்சு ஆடுவான். நல்லா பாதுகாக்கணும். நம்மளுடைய மைண்டு தான் நம்ம எப்படி முயற்சி செய்யறோமோ அதுக்கு தக்கன அல்லாஹு தஆலா நமக்கு நேரத்துல பறக்கச் செய்வான். சரிங்களா? நீங்க ஸ்கூல் திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கீங்க அப்படின்னா நாளையில இருந்து குர்ஆன் ஓத ஆரம்பிங்க. ஸ்கூல் இருக்கட்டும் பரவாயில்ல, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பிறை ஒன்னாயிடும். நாளையில இருந்து குர்ஆன் உங்களால எவ்வளவு ஓத முடியும், 10 நாள்ல யார் அதிகமா குர்ஆன் ஓதுறீங்கன்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. ஏன்னா 10 நாள் செய்யக்கூடிய அமல் யாருக்கு பிடிச்சது? அல்லாஹ்வுக்கு பிடிச்சது. மீண்டும் மீண்டும் உங்களுடைய மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுதல். நாங்க பெரியவங்க மதரசாவுல எப்படி ஷெட்யூல் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 ஜுசு ஓத போறோம். இன்ஷா அல்லாஹ் ஸ்பீடா ஓதுறவங்க 3 ஜுசு ஓதிடுவாங்க, கொஞ்சம் இதுவா ஓதுறவங்க ஒரு நாளைக்கு 1 ஜுசு. இன்ஷா அல்லாஹ் அதுல நம்ம ஒரு இது மாதிரி டைம் டேபிள் மாதிரி போட்டு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்ய போறோம். அதனால நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களால முடிஞ்சது உங்களுடைய ஸ்பீடுக்கு தக்கன. ஒரு சில பேர் நல்ல ஸ்பீடா நல்லா கடகடன்னு சரளமா ஓதுவீங்க, ஒரு சில பேர் ஸ்லோவா ஓதுவீங்க. உங்களால முடிஞ்ச அளவு ஆக மொத்தம் குர்ஆன் தொடாம நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, குர்ஆன் ஓதிடணும். அதுக்கு பின்னாடி அதிகமா தௌபா செய்யுங்க. அழகான வாய்ப்பு, அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாள். உங்களால் எவ்வளவு தௌபா செய்ய முடியுமோ, தௌபானா என்ன அர்த்தம்? இஸ்திக்ஃபார். வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மனமாற சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல நிறைய தௌபா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த நாட்கள்ல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தௌபா செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால தௌபா செய்யணும். அதுக்கு பின்னாடி நோன்பு, அரஃபா நோன்பு. அந்த அன்னைக்கு அங்க ஸ்கூல் இருக்கா லீவா என்னன்னு தெரியல. லீவ் சண்டே வருதோ, மாஷா அல்லாஹ் சூப்பர்ப்பா. அப்பனா ஓகே. இப்ப அரஃபா நோன்பை கம்பல்சரி எல்லாருமே வச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு சனிக்கிழமை, நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு 2 நாள் இருக்குது, சாய்ஸ் இருக்கு. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. உங்களால முடிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை கூட வைங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து 10 நாள், அதாவது 9 நாள் நோன்பு வச்சிருக்காங்க. துல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாள் நோன்பு வச்சிருக்காங்கப்பா. ரமலான் மாதம் எப்படி நமக்கு ஃபர்லா ஆக்கி 30 நாள் நோன்பு வைக்கணுமோ, இது ஃபர்லு கிடையாது. நாம நம்மளுடைய நன்மைக்காக நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 10 நோன்பை விட்டதே கிடையாது. அதாவது 3 10 நோன்புடைய சிறப்புகளை சொல்லுவாங்க. அதாவது ரமலானுடைய கடைசி 10, முஹர்ரம் மாதம், துல்ஹஜ்ஜுக்கு அப்புறம் முஹர்ரம் ஸ்டார்ட் ஆயிடும், ஹிஜ்ரி வருடப்படும், நமக்கு நியூ இயர் ஆயிடும். அதனுடைய முஹர்ரமுடைய முதல் 10, இதோ துல்ஹஜ்ஜுடைய கடைசி 10. இந்த 3 10 முக்கியமானது.
அதனால உங்களால எவ்வளவு முடியுமோ எந்த நாள் கிடைக்குதோ அதுல நீங்க நோன்பு வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப முக்கியமானது எது வைக்கிறீங்களோ வைக்கலையோ அரஃபா நோம்ப கண்டிப்பா வச்சிடணும். எத்தனை வருஷம் பாவ மன்னிப்பு? 2 வருட பாவ மன்னிப்பு. சரிங்களா? அப்ப திக்ரு, 2வது பாத்தீங்கன்னா தக்பீரு, 3வது குர்ஆன் ஓதுதல், 4வது தௌபா செய்தல். 4வது சொன்னோமா? தௌபா செய்தல். 5வது நோன்பு பிடித்தல். புரியுதுங்களா? இது 5 அமல் சொல்லியாச்சு. 6வது உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சதக்கா கொடுங்க. இந்த 10 நாள்ல நீங்க இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம கேட்போம். யார் யார் என்னென்ன செஞ்சீங்கன்னு கண்டிப்பா கேட்பேன். அதனால உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல வீட்டுல, அதாவது அம்மாட்ட இருந்து நீங்க வாங்கின காசுல இருந்து கொடுக்கணும். வீட்டுல இருக்க காசு எடுத்து என்ன செய்யக்கூடாது. ஆமா, உங்களுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட ஸ்கூலுக்கு கொடுப்பாங்கல்ல, அதுல இருந்து சேர்த்து வச்சு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சமா உங்களால முடிஞ்சது 10 ரூபாயோ ஒரு 20 ரூபாயோ உங்களால யாருக்கு எவ்வளவு மிஸ்கின்களுக்கு ஃபக்கீர்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுத்து பழகுங்க. சதக்கா செஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதுக்கு பின்னாடி குர்பானி யாருடைய வீட்டுல கொடுக்குறா? மாஷா அல்லாஹ் ஷிஃபா வீட்டுல குர்பானி, மர்சுகா ஓகே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரி சரி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சரி, அல்லாஹு தாலா ஃபதீக் வீட்டுல எல்லாருக்குமே அல்லாஹு தாலா குர்பானி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். இது துவா செய்வோம், நிறைய துவா செய்யணும். சரிங்களா? நமக்கு அந்த பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அதனால நமக்கு குர்பானி கொடுக்க வசதி இல்லை. எல்லாம் மன்னிக்க கூடியவன், அதுல எந்த ஒரு தவறுமே நம்ம மேல கிடையாது. ஆனா துவா செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடு. ஏன்னா குர்பானிங்கிறது ஒரு ஒரு அழகான அமல்பா. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நம்ம சொல்லுவோம். மறுமையில எப்படி எல்லாம் அந்த ஆடு நமக்கு ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. குர்பானி கொடுக்கிறவங்களுடைய கவனத்துக்கு என்ன அப்படின்னா, பிறை ஆரம்பிச்சதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பிறை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நகம் வெட்டக்கூடாது, முடி கத்திரிக்க கூடாது. சரிங்களா? வீட்டுல இருக்கிறவங்க நகம் குர்பானி யாருடைய பேர்ல கொடுக்குறாங்களோ அவங்களும் சரி, இல்ல குர்பானி பொதுவா ஒரு குடும்பத்துக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தார்களும் சரி நகம் வெட்டக்கூடாது, முடி என்ன செய்யக்கூடாது, கத்திரிக்க கூடாது. இது சட்டதிட்டங்கள். சட்டதிட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா இப்ப ஹாஜிகள் இஹ்ராம் கட்டிட்டாங்கன்னா அவங்க நகை வெட்ட மாட்டாங்க, முடி கத்திரிக்க மாட்டாங்க, அக்தர் பூச மாட்டாங்க, தலையில எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க. என்ன அர்த்தம்? இப்படிலாம் பார்க்கும் பொழுது எப்படி தோன்றது தெரியுமா? ஒரு மிஸ்கின் போல, ஒரு ஏழை போல, ஒரு பரதேசி போல அல்லாஹ் இடத்துல போகணுமா? இந்த ஹஜ் செய்யக்கூடியவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் தானே ஹஜ் செய்ய முடியும். பொருளாதாரம் எல்லாருமே ஹஜ் செய்யலாம் அல்லாஹ் நாடினா. இருந்தாலும் பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க தான் ஹஜ் செய்ய முடியும். ஆனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அங்க போனா பட்டு ட்ரெஸ்ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ என்ன செய்ய முடியாது, போட முடியாது. வெள்ளை ஆடை தான், தைக்கப்படாத வெள்ளை ஆடை, அதுவும் சும்மா அப்படி இது மாதிரி போட்டு சும்மா கெட்டிக்கிறணும், அவ்வளவுதான். ஆண்களுக்கு, பெண்களுக்கு எப்பயுமே பருதா தான் இஹ்ராம், அவங்களுடைய இஹ்ராமே பருதா தான். இப்படி அவங்க இப்படி அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுது நாம உள்ளூர்ல இருக்கிறவங்க குர்பானி கொடுக்கறவங்க நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. சரிங்களா? அதுக்கு பின்னாடி பெருநாள் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த பெருநாளை அன்றைய நாள் பெருநாள் தொழுகை தொழுது நல்ல ஹாப்பியா நல்ல இதுவா இன்ஷா அல்லாஹ் அந்த பெருநாளை கழிச்சிடணும். ஆக அந்த பெருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த துல்ஹஜ்ஜுடைய த வேர்ல்டு பெஸ்ட் டேஸை நல்ல முறையில இன்ஷா அல்லாஹ் கழிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நீங்க வளர்ற ஜென்ரேஷன் உங்களிடத்துல இந்த ஒப்படைச்சிட்டோம், அதை நீங்க எடுத்து நடந்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ரேஷனை நல்ல முறையில நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளா, நன்மையை நன்மைகளை எத்தி வைக்கக்கூடிய பிள்ளைகளா நீங்க இன்ஷா அல்லாஹ் உருவாகக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியா அமல் செய்வோமா? ஓகே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா எல்லாருக்கும் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாளை அடையக்கூடிய வாக்கியத்தையும் முதல் 10 நாளுடைய சிறப்பை உணர்ந்து அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய தந்து யாரெல்லாம் இது கொண்டு குர்பானி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.